கார்த்திக் தீபா சீரியல் ஜனவரி 2ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி காமிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி ரூம்குள்ளே போயிட்டு சாமி கும்பிடுறாங்க. அப்பன்னு பார்த்தா அங்கே உள்ள கலசத்தை காணோம். அதை பார்த்ததோட சாமுண்டீஸ்வரிக்கு பேரதிர்ச்சி. என்னடா இது, இங்கே இருந்த கலசத்தை காணோம், எங்கே போணுச்சு அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி ரொம்ப அதிர்ச்சியாக வெளியில் வராங்க. வெளியில் வந்துட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே கூப்பிட்றாங்க. அப்போ எல்லாரும் வராங்க. வந்ததோட சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, சாமி ரூமில் இருந்த கலசத்தை காணோம் அப்படின்னு. கலசத்தை காணோம் அப்படின்னு சொன்னதோட அங்கே உள்ளவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்போ சந்திரா கேட்குறாங்க, அக்கா என்னக்கா சொல்கிற, கலசத்தை காணோம் அப்படின்னா அதெல்லாம் சாதாரண விஷயமா, என்னக்கா இப்படி சொல்கிற அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இப்போ தான் நான் சாமி கும்பிட்றதுக்காக சாமி ரூமுக்குள்ளே போனேன். அங்கே இருந்த கலசத்தை காணோம், அதை எடுத்தது யார் அப்படின்னு. அப்போ சந்திரகலா சொல்கிறாங்க, அக்கா எடுத்தது யாராக இருக்கும், கண்டிப்பாக இந்த டிரைவரை தான் இருக்கும் அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி நேராக சந்திராவை பார்த்து, சந்திரா உனக்கு எப்படி தெரியும் இந்த டிரைவர் தான் அந்த கலசத்தை எடுத்திருப்பான் அப்படின்னு. அப்போ சந்திரகலா சொல்கிறாங்க, அக்கா இங்கே பாருங்க, இவன் தான் இந்த வீட்டில் பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, எப்படி சொல்கிற சந்திரா அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, அம்மா எதுவாக இருந்தாலும் நீங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த டிரைவர் மேலேயே படி போடுறது உங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லையா அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, ரேவதி நீ அமைதியாரு, காணாம போனது கலசம், அது காணாம போடுச்சுன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும், அதனால கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு. அதை கேட்டதோட ரேவதியும் சரிம்மா அப்படிங்கிறாங்க. அப்போ மயில்வாகனம் சொல்கிறாரு, ஏம்மா ரேவதி உனக்காக தான் உங்கள் அம்மா இவ்வளோ பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க, நீ பொறுமையாக இரு அப்படின்னு. இதை கேட்டதோட ரேவதியும் அமைதியாக இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சந்திரா சொல்கிறாங்க, அக்கா நான் சொல்கிற விஷயத்த கண்டிப்பாக உங்களால் நம்ப முடியாது, ஆனால் இந்த டிரைவர் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். எங்க ரேவதிக்கும் மகேஷுக்கும் நல்லபடியாக கல்யாணம் முடிச்சிரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டிரைவர் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணியிருக்கான். இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு பல வகையில் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் இது தெரியாம தான் நீங்கள் வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு இந்த டிரைவரை மட்டும் நம்பாதிய, இவனை இப்பவே இந்த வீட்டை விட்டு துரத்துங்கக்கா அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, சந்திரா நீ சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு, ஆனால் ஆதாரம் வேணும்ல, எப்போ பார்த்தாலும் இந்த டிரைவர் தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்றியே தவிர்த்து ஆதாரம் இல்லையே அப்படின்னு. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, அக்கா இது வரைக்கும் உங்ககிட்ட காமிக்க கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், காமிச்சா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும், நீ ரொம்ப மனசு உடஞ்சி போயிருவீங்க அப்படின்னு நினச்சிதான் நான் இத்தனை நாளும் பொறுமையாக இருந்தேன், ஆனால் இப்போ நான் காமிக்க வேண்டியது கட்டாயத்தில் இருக்கேன் அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, என்ன சந்திரா அப்படின்னு. சந்திரா நேரா, அக்கா இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை காமிக்கிறாங்க. அதில் நம்ம கார்த்தியும் சிவனாண்டிக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறது தெரியுது. இதை பார்த்ததோட சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. சந்திரா சொல்கிறாங்க, பாத்தியாக்கா இந்த சிவனாண்டி கூட இவனுக்கு என்ன பேச்சு, சிவனாண்டிக்கும் நமக்கும் எவ்வளோ பெரிய பகை இருக்குது அப்படிங்கிறது இந்த டிரைவருக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சும் போயிட்டு அந்த சிவனாண்டி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்னா அதுக்கு என்ன காரணம், அந்த சிவனாண்டி தான் இந்த கார்த்தியை இந்த டிரைவரை நம்ம வீட்டுக்கு அனுப்பி பிரச்சனையை உண்டாக்குறதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த சிவனாண்டி சொல்லி தான் கண்டிப்பா இவன் இந்த கலசத்தை எடுத்திருக்கணும் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம் இது அப்படியே போய் அந்த சிவனாண்டி எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டான் அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, அப்புறம் லீடர் சொல்றத கேட்டு தானே ஆகணும், சிவனாண்டி ஃபோன் பண்ணி கூப்பிட்டா நீ போய் தானே ஆகணும் அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், உங்களுக்கு அப்படி என் மேல என்னதான் கோவம்னே தெரியல, தேவையில்லாம என் மேல கண்ட பழியும் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு நீ அந்த சிவனாண்டியை பார்க்க போனது உண்மைதானே அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, நான் அந்த சிவனாண்டியை பார்க்க போனது உண்மைதான் அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அப்ப நீ அந்த சிவனாண்டி கூட சேர்ந்து எனக்கு துரோகம் பண்றியா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம் நான் அப்படிப்பட்டவன் கிடையாது, அந்த சிவனாண்டி என்னை எதுக்கு கூப்பிட்டான்னா இந்த கல்யாணத்தை நிறுத்தி காமிப்பேன் அப்படின்னு என்கிட்ட சொல்றதுக்காக தான் கூப்பிட்டான், ஆனா அவன்கிட்ட இந்த கல்யாணத்தை நான் கண்டிப்பா நடத்தி காமிப்பேன் அப்படின்னு சொல்றதுக்காக தான் போயிருந்தேன் அப்படின்னு. இது கேட்டதோட சந்திரா சிரிக்கிறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா சந்திரா கிட்ட, இங்க பாரு சந்திரா, நீ எப்ப பார்த்தாலும் இந்த டிரைவர் மேல பழி போடாத, அந்த சிவனாண்டியை பேசுறப்ப இந்த டிரைவரும் என் பக்கத்துல இருந்திருக்கான், அந்த டிரைவர் எந்த அளவுக்கு சிவனாண்டியை எதிர்த்து பேசினா சிவனாண்டியை அடிச்சு ஓட விட்டான் அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும், அதனால சந்திரா நீ தேவையில்லாத கற்பனைகளை பண்ணிக்காத அப்படின்னு. இதை கேட்டதோட சந்திரா டென்ஷன் ஆகுறாங்க. சந்திர நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, அக்கா நீ கண்டிப்பா ஒரு நாள் வருத்தப்படுவ இந்த டிரைவரை வீட்டுக்குள்ள விட்டதுனால அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா கோவமா அந்த இடத்துல இருந்து ரூம்குள்ள போறாங்க. அங்க போனதோட சந்திரா நேரா சிவனாண்டிக்கு ஃபோன் பண்றாங்க.
அப்போ சிவனாண்டி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு சந்திரா, என்னாச்சு? அந்த டிரைவரை வீட்டை விட்டு துரத்தியாச்சா அப்படின்னு. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, ஏங்க இந்த சாமுண்டீஸ்வரி அக்கா என்னதான் அந்த டிரைவர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கான்னு தெரியல. அவன் மேலே எவ்வளோ பழி போட்டாலுமே அந்த சாமுண்டீஸ்வரி பெரிய விஷயமாவே எடுத்துக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு. அப்போ சிவனாண்டி சொல்கிறாரு, நீங்கள் பாரு சந்திரா, கவலைப்படாத, எவ்வளோ நேரம் அவளும் பொறுமையாக இருக்கான்னு பார்த்துடலாம். ஏன்னா காணாமல் போனது ஊர் மக்களோட சொத்து அந்த கலசம், அதனால கண்டிப்பாக ரொம்ப பெரிய இஷ்யூ வரும் அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம சந்திராவும், சரிங்க நானும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கேன், இருந்தாலும் நீங்களும் அந்த டிரைவரும் இருந்த வீடியோவை சாமுண்டீஸ்வரி கிட்ட காமிச்சேன். அப்போ கூட சாமுண்டீஸ்வரி அந்த அளவுக்கு கோவமே படலை. ஸோ கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்ல. ஸோ இதை கேட்டுட்டு சிவனாண்டி சொல்றாரு, நீ பொறுமையாரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட சந்திராவும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அதுக்கப்புறமா சந்திரா நினைக்கிறாங்க, கண்டிப்பா அந்த கலசத்தை திருப்பி கொண்டு வரதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு. சந்திரா அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா டிரைவரை பார்த்து, இங்க பாரு டிரைவர், இந்த பழியும் ஓ மேலதான் விழுந்திருக்கு, நீ தான் அந்த கலசத்தை எடுத்திருப்ப அப்படின்னு. இதுல நீ என்ன சொல்ல போற அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், சுத்தி சுத்தி எல்லா பழியும் ஏன் மேலேயே விழுந்துகிட்டு இருக்கு. ஆனா இதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. ஆனா அந்த கலசத்தை நான் எடுக்கல, அதை மட்டும்தான் உங்ககிட்ட நான் ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும் அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அந்த கலசம் என் கைக்கு வந்தாகணும், அப்படி வரலைன்னா நாளைக்கே நீ இந்த வீட்டை விட்டு போற மாதிரி இருக்கும் அப்படின்னு. இதை கேட்டுட்டோட கார்த்தி சொல்றாரு, சரிங்க மேடம், நான் கண்டிப்பா அந்த கலசத்தை காப்பாத்தி கொண்டாந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி அந்த இடத்துல இருந்து வராரு. அப்ப கார்த்தி ரொம்ப சோகமா அவரோட ரூம்ல போய் உட்காந்துருக்காரு. அப்படின்னு பார்த்து ரேவதி அந்த இடத்துக்கு வராங்க. ரேவதி நேரா கார்த்தியை பாக்குறாங்க, டிரைவர் அப்படின்னு. அப்ப கார்த்தி நேரா ரேவதி கிட்ட, இங்க பாருங்க, உங்க கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இதெல்லாம் எதுவுமே பண்ணல. எதுக்காக என்ன சுத்தி இவ்வளவும் நடக்குது அப்படிங்கிறது இப்ப கூட எனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லை அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, அதை விடுங்க. ஆனா வீட்டுல உள்ள கலசம் காணாம போயிருக்கு. இந்த கலசம் காணாம போன விஷயம் வேற யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய அவமானம். இதை பத்தி விஷயம் அந்த சிவனாண்டிக்கு தெரிஞ்சாலுமே கண்டிப்பா சிவனாண்டி இதை பெரிய விஷயமாக்கிடுவான். ஏன்னா அந்த சிவனாண்டி அம்மாவுக்கு முன்னாடி சவால் விட்டுருக்கான், இது மாதிரி இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை உன்னால நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுருக்கான். அதனால அந்த சிவனாண்டிக்கு மட்டும் இந்த கலச காணாம போன விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப பெரிய விஷயமாயிரும் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, உன் கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிப்பேன் அப்படின்னு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். எந்த பிரச்சனையும் இல்லாம கண்டிப்பா இந்த கல்யாணத்தை முடிப்பேன். அதுக்கான சின்ன தடங்கள் வந்தாலும் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்ல. அப்ப ரேவதி சொல்றாங்க, என் கல்யாணத்தை நடத்தணும்னே நீங்க ரொம்ப ஆசைப்படுறீங்க. நீங்களாம் அந்த மகேஷை அடிச்சிருப்பீங்க, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு டிரைவர் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, சரி நம்ம சாமி ரூம் போய் பார்க்கலாம், அது எப்படி காணாம போனுச்சு அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தியும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நேரா சாமி ரூமுக்குள்ள போறாங்க. அங்க போய் பாக்குறாங்க, கார்த்தி அங்க கலசம் இருக்கான்னு பாக்குறாரு, பார்த்தா காணும். ரேவதி சொல்றாங்க, இங்க இருந்த கலசம் இப்படி போயிருக்கோம் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, கண்டிப்பா முன்பக்க வாசல் வழியா எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நான் முன்பக்கம் தான் இருந்தேன், ஸோ அங்கேருந்து யாரும் எடுத்துட்டு போகல, பின்பக்க வாசல் வழியா தான் எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி திரும்பி பார்க்க, அப்ப கீழே சிந்தி கிடக்கிற குங்குமத்தை பாக்குறாரு கார்த்தி. பார்த்ததோட கார்த்தி நேர ரேவதி கிட்ட, இங்க பாருங்க, அந்த கலசத்தை எடுத்துட்டு போனதுக்கான அடையாளம் கிடக்கு, குங்குமம் எல்லாம் கிடக்கு பாருங்க அப்படின்னு சொன்னதோட ரேவதி சொல்றாங்க, ஆமா டிரைவர், குங்குமம் கிடக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தியும், சரி வாங்க அது பின்னாடியே போகலாம் அப்படின்ட்டு குங்குமம் செதறி கிடக்க பாதை வழியா போறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு பெரிய காம்பவுண்டு சவர்ல அந்த குங்குமம் செதறி கிடக்கு. அப்ப ரேவதி சொல்றாங்க, கண்டிப்பா இந்த பக்கமா தான் எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமா இந்த பக்கமா தான் யாரு ஒருத்தவங்க எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல. அப்ப கீழே வந்துட்டு அந்த கலசத்தோட துண்டு கிடக்கு. அதை பார்த்ததோட கார்த்தி சொல்றாரு, இந்த கலசத்தோட துண்டு கிடக்கு, ஸோ யாரோ ஒருத்தவங்க கார்ல வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த வண்டி சுவடு கிடக்கு பாருங்க அப்படின்னு சொல்ல. அப்ப வண்டி சுவடு கிடக்கு. இதை பார்த்ததோட கார்த்தி சொல்றாரு, கண்டிப்பா இதை ஏதோ ஒரு கார்ல தான் கொண்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு கார்த்தி கன்ஃபார்ம் பண்றாரு. அப்ப ரேவதி சொல்றாங்க, யாரு அந்த கலசத்தை எடுத்துட்டு போயிருப்பா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஒருவேளை அந்த சிவனாண்டி தான் எடுத்துட்டு போயிருப்பானோ. வணக்கத்துக்கு மாற சிவனாண்டி என்னை நேர்ல சந்திச்சு பார்க்கணும், பேசணும், எதுக்காக அவன் என்னை நேரில் சந்திக்க நினைக்கிறான்னு எனக்கு அப்பவே சந்தேகமா இருந்துச்சு. ஆனா இப்பதான் புரியுது அவன் எதுக்காக என்னை நேரில் சந்திக்க நினைச்சிருக்கான்னு. அவனை சந்திக்கிற மாதிரி சந்திக்க வச்சுட்டு நான் தான் அந்த கலசத்தை திருடனேன் அப்படின்னு ஏன் மேல பழி போடுறதுக்காக தான் அவன் இப்படிப்பட்ட வேலையை பண்ணியிருக்கான் அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, சரி டிரைவர், எப்படி அந்த கலசத்தை நம்ம கொண்டுட்டு வர்றது? இது வரைக்கும் தான் நம்மளுக்கு துப்பு கிடைச்சிருக்கு, இதுக்கப்புறம் யார் எடுத்துட்டு போனான்னு தெரியலையே அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, கண்டிப்பா போயிருக்கிறவங்க ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு. அப்ப இதை கேட்டுட்டு
நம்ம ரேவதி சொல்கிறாங்க, சரி டிரைவர் நீ எப்படி கண்டுபிடிக்க போகிற அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, கண்டிப்பாக எடுத்துகிட்டு போனது ஒரு திருட்டு பசங்களாக தான் இருப்பாங்க, நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நேராக ரேவதி கிட்ட நீங்கள் வீட்டிலே இருங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கேட்க ரேவதியும் சரி அப்படிங்கிறாங்க. கார்த்தி சரியான கோவத்தில் நேராக சிவனாண்டியை போய் பார்க்குறாங்க. சிவனாண்டி நேராக கார்த்தியை பார்த்து, என்னப்பா டிரைவர் என்ன இப்படி அவசர அவசரமாக பார்க்க வந்திருக்கேன், ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு அந்த கலசத்தை எங்கே வச்சிருக்க சொல்லு அப்படின்னு. சிவனாண்டி சொல்கிறாரு, எந்த கலசத்தை பற்றி பேசுகிற அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு கோவிலில் கும்பாபிஷேகம் செய்யணும்னு வச்சுருந்தமே அந்த கலசத்தை நீ திருடிட்ட அப்படின்னு. அப்போ சிவனாண்டி சொல்கிறாரு, இங்கே பாரு அங்கே உள்ள கலசத்தை காணுமா, என்னப்பா இப்படி அபண்டமா சொல்கிற, இங்கே பாரு அந்த கலசம் காணாமல் போனால் அதுக்கு எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா, அந்த கலசம் காணாமல் போயிட்டு அப்படின்னு ஊர் மக்கள் யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அந்த சாமுண்டீஸ்வரியை சும்மா விட மாட்டாங்க, எல்லாருமே சேர்ந்து ரொம்ப அவமானப்படுத்துவாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு சிவனாண்டி தேவையில்லாமல் பிரச்சனை வளர்க்காத, அந்த கலசம் எங்கே இருக்குன்னு நீ இப்போவே சொல்லிட்டியானா நல்லது அப்படின்னு சொல்ல. அப்போ சிவனாண்டி சொல்கிறாரு, ஏய் மரியாதையா இந்த இடத்த விட்டு போடா அப்படின்னு சொல்ல கார்த்தி டென்ஷன் ஆகி சிவனாண்டியோட சட்டையை பிடிச்சி மரியாதையை சொல்லு அப்படின்னு சொல்ல. அப்போ சிவனாண்டி சொல்கிறாரு, சொல்ல முடியாது, இதுதான் என்னுடைய முதல் திட்டமே, அந்த கலசத்தை காணும் அப்படின்னு ஓ மேலே பழி போடணும், இதனால சாமுண்டீஸ்வரி ஒன்று இந்த வீட்டை விட்டு துரத்தணும், அதுதாண்டா என்னோட முதல் திட்டமே அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நான் அந்த வீட்டுக்குள்ளே இருந்தேன்னா கண்டிப்பாக உன்னால் எதையுமே சாதிக்க முடியாது அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கிட்ட, ஸோ அதனால தான் நீ என்னை துரத்தி விடணும் அப்படின்னு நினைக்கிறேன், நான் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அந்த வீட்டில் உள்ளவங்க யாரும் ஒருத்தவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, அதனால தான் என்னை துரத்தி அடிக்கணும்னு நினைக்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ட்டு கார்த்தி அந்த இடத்துலேருந்து போக இதை பார்த்துட்டு சிவனாடி ஷாக் ஆகுறாரு. இவன் கண்டிப்பாக சாதாரண ஆள் கிடையாது, சரியான எமக்காதுகன், நம்ம பண்ண வேலைகள் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருவான் போல, இதை இப்போவே நம்ம சந்திரா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி நேராக சந்திராவுக்கு கால் பண்ணுறாரு. சந்திரா ஃபோன் அட்டன் பண்ணி, எங்க சொல்லுங்கங்க என்ன திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அப்போ சிவனாண்டி சொல்கிறாரு, இங்கே பாரு அந்த கார்த்தி அந்த டிரைவர் இருக்கானா அவன் இப்போ நேரடியாக என்னை பார்க்க வந்தான் அப்படின்னு. இதை கேட்டதோட சந்திர கேட்குறாங்க, எதுக்குங்க உங்களை பார்க்க வந்தான் அப்படின்னு. சிவனாண்டி சொல்கிறாரு, அந்த கலசத்தை காணும்ல அது நான் தான் எடுத்திருப்பேன் அப்படின்ட்டு நேராக என் சட்டையை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிட்டான். நல்ல வேலை நான் எந்த வித உண்மையும் சொல்லலை, ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த கலசம் எங்கே இருக்குது, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறேன்னு என்கிட்ட சவால் விட்டுட்டு போயிருக்கான், என்னம்மா பண்ணுறது அப்படின்னு. அப்போ சந்திரன் சொல்கிறேங்க, என்னங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அந்த கலசத்தை நான் ஆற்றுல தூக்கி போட சொல்லிட்டேன், எல்லாருமே இப்போ கார்த்தி மேலே தான் சந்தேகப்படுறாங்க, ஸோ நீங்கள் எதுக்கும் கவலைப்படாமல் அமைதியாக இருங்க, அவங்ககிட்ட மட்டும் எதுவும் வளரிடாதீங்க அப்படின்னு. இது கேட்டதோட அந்த சிவனாண்டியும் சரிம்மா அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு நேராக வீட்டுக்கு வராரு. கார்த்தி வந்ததோட நேராக ரேவதியை பார்த்து, இங்கே பாருங்க ரேவதி அந்த சிவனாண்டி தான் இதுக்கு காரணம், சில ரவுடிகளை அனுப்பி வீட்டுக்குள்ளே உள்ள அந்த கலசத்தை எடுத்துட்டு என் மேலே படி போட்டு என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படிங்கிறது தான் அவனோட பிளானே அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதி சொல்கிறாங்க, சரி டிரைவர் இப்போ அந்த கலசம் எங்கே தான் இருக்கும் அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, அதாங்க எனக்கு ஒரே டவுட்டாக இருக்குது அப்படின்னு. அப்படின்னு பார்த்து நமக்கு கார்த்திக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் கால் பண்ணுறாரு. அவர் ஃபோன் அட்டன் பண்ணதோட கார்த்தி சொல்கிறாரு, சொல்லுங்கண்ணா அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, கார்த்தி நம்ம ஊருக்கு தெரியாதவங்க ஒரு 4-5 ரவுடிங்க வந்திருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, அவனுங்க எங்கே நிற்கிறாங்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஒரு நகை கடையில் நின்றுக்கிட்டு இருக்கானுங்க, நீ வந்தீங்கன்னா அவனுங்களை பார்க்கலாம், நீ கூட வீட்டில் ஏதோ கலசத்தை காணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தியல்ல, ஸோ அவனுங்க கையில் ஒரு கலசம் இருக்குது அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி ஷாக் ஆகி, சரி உடனே வரேன்னா அவனுங்க மட்டும் எங்கேயும் போயிடாம பார்த்துக்கிடுங்க அப்படின்னு. இது கேட்டதோட அவரும் சரி அப்படிங்கிறாரு. அப்போ ரேவதி கேட்குறாங்க, என்ன டிரைவர் ஆச்சு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அந்த கலசத்தை யாரோ அடகு கடையில் அடகு வைக்க போயிருக்காங்க, ஸோ நான் போயிட்டு எப்படியாவது மீட்டு கொண்டு வரேன் அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதி சொல்கிறாங்க, நானும் வரேன் அப்படின்னு. கார்த்தியும் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அந்த கலசத்தை காப்பாற்றுறதுக்காக போகிறாங்க. அப்போ அந்த ரவுடிங்க வந்துட்டு பேசிக்கிறானுங்க, டேய் மேடம் இதை ஆற்றுல தானடா தூக்கி போட சொன்னாங்க, என்னடா இப்படி கொண்டாந்து அடகு கடையில் வைக்கிறீங்க அப்படின்னு. அப்போ இன்னொருத்தர் சொல்கிறான், டேய் மேடம் கொடுக்குற காசு பத்தலை, அதனால தான் இதை விற்றா நம்மளுக்கு எப்படியும் ஒரு 50,000 தேரும், அது ஆளுக்கு 10,000 எடுத்துக்கலாமே அப்படின்னு. இது கேட்டதோட இன்னொரு ரவுடி சொல்கிறான், சரி இதை ஆற்றுல தூக்கி போட சொன்னாங்க, நம்ம ஆற்றுல தூக்கி போடாமல் இங்கே கொண்டாந்து கொடுக்குறோமே, நம்ம மாட்டிக்கிட்டோம்னா அப்படின்னு. அப்போ இன்னொருத்தர் சொல்கிறான், இதை தேடுறதுக்கு வாய்ப்பே இல்லை, எப்படியும் இன்னொன்று ரெடி பண்ணிடுவாங்க, நீங்கள் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடகு கடையில் அதை அடகு வச்சுட்டு அந்த இடத்துலேருந்து ரவுடிங்க கிளம்புறாங்க. அப்படின்னு பார்த்து கார்த்தி அதே கடைக்கு வராரு. வந்துட்டு அந்த அண்ணன்ட்ட, அண்ணா நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணியிருந்தீங்க என்ன, இப்போ அவனுங்க எங்கே அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா தம்பி,
அவன் அடகு வச்சுட்டு போயிட்டானுங்க. ஆனா நீ கவலைப்படாதப்பா, அந்த கலசம் என்கிட்ட தான் இருக்கு. அவனுங்க சரியான திருட்டு பயல்களா இருக்கானுங்க அப்படின்னு. அப்ப கார்த்தி கேட்குறாரு, ரேவதி இந்த கலசத்தை கொண்டுட்டு நீ வீட்டுக்கு போ, நான் நேரா அந்த ரவுடிகளை விடல போறேன் அப்படின்னு சொல்ல, ரேவதி கேட்குறாங்க, இங்க பாரு கார்த்தி டிரைவர், அதான் அந்த கலசம் கிடச்சிட்டே, நீ ஏன் அவனுங்களை தேடி போற, ஆபத்தாகிறோம் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, இல்ல அவனுங்கெல்லாம் யாராவது ஒருத்தவளை பிடிச்சி எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு கேட்கணும் அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்ல, ரேவதி நேரா வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி நேரா அந்த ரவுடிகளை துரத்திக்கிட்டு போக, அந்த ரவுடிங்க கார்த்தியை பார்த்ததோட தப்பிச்சு ஓட பார்க்க, அப்ப நம்ம கார்த்தி அந்த ரவுடிகள்ல ஒருத்தனை மட்டும் அடிச்சு பிடிச்சி இழுத்துட்டு வராரு. அப்ப நம்ம கார்த்தி நேரா அவங்கிட்ட, இங்க பாரு, உன்னை யாருடா வந்து இந்த கலசத்தை திருட சொன்னது அப்படின்னு கேட்க, அவனுங்க சொல்றாங்க, சார் இது மாதிரி சிவனாண்டி தான் பண்ண சொன்னாரு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அப்போ உடனே வந்து வீட்டுல உண்மையை சொல்ற அப்படின்ட்டு அந்த ரவுடியை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. இன்னொரு பக்கம் ரேவதி நேலா கலசத்தை கொண்டுகிட்டு வீட்டுக்குள்ள வர, இதை பார்த்ததோட நம்ம சாமுண்டீஸ்வரி ஓடி வந்து, அம்மா ரேவதி இந்த கலசம் உனக்கு எப்படிமா கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்றாங்க, அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நானும் டிரைவரும் வெளியில போயிருந்தோம். அப்பதான் இந்த கலசத்தை ரவுடிங்க வந்துட்டு அடகு கடையில வைக்க பார்த்தானுங்க. நான் எப்படியும் அதை மீட்டு கொண்டுட்டு வந்துட்டேன். டிரைவர் வந்துட்டு அந்த ரவுடிகளை பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னு. அப்ப சந்திரன் இதை கேட்டதோட ஷாக் ஆகுறாங்க. சந்திரன் நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, அக்கா நல்லா நாடகம் போட்டு ஏமாத்திட்டாங்கக்கா அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, அவங்க ஃபோன் அடிச்சு கேட்ட வரைக்கும், அந்த ரவுடிகளை துரத்தின வரைக்கும் நான் அங்கதான் இருந்தேன். அம்மா அந்த டிரைவர் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ரவுடிங்க வருவானுங்க, அவனுங்க உண்மையை சொல்லுவானுங்க அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம சந்திராவுக்கு பயம் தாங்க முடியல. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி இதை கொண்டுட்டு வந்துட்டு சாமி ரூமுக்குள்ள வை அப்படின்னு சொல்லிட்டு நேரா அதை கொண்டு போய் சாமி ரூமுக்குள்ள வைக்கிறாங்க. கொண்டு போய் சாமி ரூமுக்குள்ள வச்சுட்டு நம்ம ரேவதி சொல்றாங்க, அம்மா நீ கல்யாணத்துல இப்படிப்பட்ட ஒரு தடங்கள் ஆயிட்டு அப்படின்னே நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லதுக்காக அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பூஜை பண்றாங்க. அதே நேரத்துல நம்ம கார்த்தி அந்த ரவுடியை பிடிச்சி இழுத்துட்டு வராரு. அப்ப நம்ம கார்த்தி வந்துட்டு மேடம் அப்படின்னு சொல்லி கூப்பிட, ரேவதி சொல்றாங்க, அம்மா அந்த ரவுடி இழுத்துட்டு வந்துட்டாரு போல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. வெளியில வந்து பார்த்தா அங்க ஒரு ரவுடி நிக்கிறான். அப்ப நம்ம கார்த்தி வந்துட்டு நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, மேடம் நான் தானே வந்துட்டு இந்த மாதிரி கலசத்தை திருடிட்டேன் அப்படின்னு சொல்லி எம்எல்ஏ பழி போட்டீங்க, இப்போ இவன் உண்மையை சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு டேய் சொல்றேன் அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த ரவுடி சொல்றான், மேடம் உங்க வீட்டுல இது மாதிரி கலசம் இருக்கு அப்படின்னு சிவனாண்டி சொன்னாரு, உங்க வீட்டுல இந்த பூஜை ஒழுங்கா நடக்கக்கூடாது, அதை நிறுத்தி ஆகணும் அப்படின்னு அந்த சிவனாண்டி சொன்னாரு, அதான் அந்த கலசத்தை எடுத்துட்டு வர சொன்னாரு அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. சாமுண்டீஸ்வரி நேரா அந்த டிரைவரை பார்த்து, இங்கிற பாரு டிரைவர், அவனை விடு, நீ போயிட்டு நேரா அந்த சிவனாண்டி கிட்ட சொல்லு, என்ன பண்ணாலுமே இந்த சாமுண்டீஸ்வரியை உன்னால தோற்கடிக்க முடியாது அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த ரவுடியும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா சந்திராவை பார்த்து, பாத்தியா இந்த டிரைவர் மேல இந்த தப்பு இல்லை, கண்டிப்பா இவனை சுத்தி வேற ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு சந்திரா அதிர்ச்சி ஆகுறாங்க. அண்ட் இந்த ப்ரெடிக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.